ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு நார்மல் பேண்ட் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு நம்ம இருக்க பக்கம் மடக்கு பாகமாக போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு நானும் ஓப்பன் பீஸாக இருக்கணும், மேலேயும் ஓப்பன் பீஸாக இருக்கணும், அடியில் இதே மாதிரி மடக்கி வர மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நமக்கு லெவல் பண்ணிக்கலாம். நமக்கு முதல்ல பேண்டோட கால் பாகம் அடையாளப்படுத்தணும். நம்ம பேண்டோட லென்த்து 36 இன்ச்சு. 36 இன்ச்சு கையில் மேலே வர்ற யோக் பீஸு பெல்ட்டு பாகம் 7 இன்ச்சு வரணும். அது போயிட்டு 29 இன்ச்சு. 36 அதை 7 மைனஸ் பண்ணோம்னா 29. அதில் மேலே நமக்கு பிடிச்சி தைக்கணும் ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு. அடியில் நமக்கு கால் வண்ணம் 6 இன்ச்சு, 2 இன்ச்சு தையல் துண்டு. இந்த சைடு ஓப்பனாக உள்ளதில் நமக்கு அண்டரோட லென்த் வரைக்கலாம். ஒரு 9.5 இன்ச்சில் அடையாளப்படுத்திக்கோங்க. 9.5 இன்ச்சும் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. இதை நமக்கு ஒரு சிறிய வளவு போட்டுக்கோங்க. இந்த 8 இன்ச்சையும் 9.5 இன்ச்சு இறக்க எடுத்தோமா அதையும் நேரம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் அடியில் உள்ள போர்ஷன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நமக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மேலே உள்ள பெல்ட் பாகம் எடுக்கணும். பெல்ட் பாகத்துக்கு நமக்கு அடியில் இந்த மாதிரி போட்டிருந்த பீஸை எடுத்து நம்ம பக்கம் மடக்கு பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மேலே ஃபுல்லாக இந்த கரப்பாகம் வச்சுக்கோங்க. இந்த கரப்பாகத்தை நமக்கு வெட்டி வச்சுக்கலாம். நமக்கு பெல்ட்டோட லென்த்து 7 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சும் 1 இன்ச்சு நமக்கு ரோப் போடுறதுக்கு, கயிறு போடுறதுக்கு. அப்போ 1 ப்ளஸ் 1 இன்ச்சு மடக்கி தைப்போம். 8. 1/2 இன்ச்சு நமக்கு இந்த கால் பாகமும் பெல்ட் பீஸும் கூட ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ மொத்தம் 8.5 இன்ச்சு எடுக்கணும். உங்களோட வண்ணம் 40 இன்ச்சு, ஹிப்பு சைஸு 40 கூட 10 இன்ச்சு லூஸுக்கு வேண்டி கூட்டிக்கோங்க. 40 + 10 50. 50ங்கையில் 12.5. 12 ஒரு 1/2 இன்ச்சு தையல் எடுத்துக்கோங்க. 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு பெல்ட் பீஸும் கட் பண்ணியாச்சு. மிச்சம் உள்ள பீஸில் நமக்கு கயிறு வைக்கிறதுக்கு வைக்கலாம், வெட்டலாம்.
இதில் நமக்கு சைடில் சுருக்கு வரும். அது நமக்கு சைடில் சுருக்கு வர்றது ஓப்பனாக உள்ள பக்கத்தில் மடக்கு பக்கத்துலேருந்து சுருக்கு வரும். நமக்கு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தணும். நம்ம மேலே வெட்டின போர்ஷனை இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மடக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 இன்ச்சு உட்பக்கம் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சிறிய வெட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக நமக்கு சுருக்கு வச்சோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நார்மல் பேண்ட் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.